இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமாவுல குழந்தை நட்சத்திரமா நடிச்சு மக்கள் மத்தியில தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சவங்க தான் நடிகை ஸ்ருதி. இவங்க ஆரம்ப காலகட்டத்துல விளம்பரத்துல நடிச்சிட்டு வந்தாங்க. அதன் மூலமா சீரியல்ல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதை தொடர்ந்து திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. மேலும் பார்த்திபன் நடிச்ச அழகி அப்படின்ற திரைப்படம் மூலமா குழந்தை நட்சத்திரமா நடிச்சு மக்கள் மத்தியில தனக்கென ஒரு இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த திரைப்படத்துக்கு அப்புறம் நடிகர் விஜயகாந்த் நடிப்புல வெளிவந்த வெற்றி திரைப்படமான ரமணா அப்படின்ற திரைப்படத்திலையும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு நடிகர் பாண்டியராஜனோட மகன் நடிச்சிட்டு இருந்த கை வந்த கலை அப்படின்ற திரைப்படத்துல கதாநாயகியா நடிச்சாங்க. மேலும் அந்த திரைப்படம் சரியா ஓடாததுனால திரும்பவும் சின்ன திரைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. மேலும் விஜய் டிவில ஒளிபரப்பான ஜோடி நம்பர் 1 அப்படின்ற நடன நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு நிலையில சமீபத்துல பேட்டி ஒண்ணுல தன்னுடைய சினிமா அனுபவங்களை பத்தி பகிர்ந்திருக்காங்க. நான் இப்போ ஜெர்மனில ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஆரம்பத்துல இருந்து சினிமாவில நடிக்கணும்ன்ற ஆசை கனவு எல்லாம் கிடையாது. ஆனா நடனம் பாட்டு பாடுறது இதுலதான் எனக்கு ஆர்வம் அதிகமா இருந்தது. மேலும் நான் சினிமாவில நுழையும் பொழுது 2வது தான் படிச்சிட்டு இருந்தேன். நான் படிக்கும் பள்ளியிலேயே என்னோட அம்மாவும் நடன ஆசிரியரா இருந்தாங்க. மேலும் பள்ளி படிப்பு முடிச்ச உடனே அப்போ ஒரு விளம்பரம் தயாரிக்கிற நபர் ஒருத்தர் என்னை பார்த்துட்டு அம்மா கிட்ட நடிக்கிறதுக்கு கேட்டிருந்தாரு. மேலும் என்னுடைய அம்மா என்கிட்ட கேட்டாங்க. நானும் சரி அப்படின்னு சொன்னேன். அப்போ எனக்கு சின்ன வயசு. நான் நடிக்கிறது மற்றும் டைலாக் ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல ஈஸியா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஏதாவது ஒரு துறையில நான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சினிமாவை விட்டு விலகி படிப்புல கவனம் செலுத்த தொடங்கினேன் அப்படின்னு அவங்க அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.